ஒரு பிறப்பில் ஒருவன் கற்ற கல்வி அவனது 7 பிறப்பிலும் தொடர்ந்து வந்து உதவும் என்கிறார் திருவள்ளுவர். இப்படிப்பட்ட இன்றியமையா தன்மை வாய்ந்த கல்வியை வழங்கக்கூடியவர்கள் ஆசிரியர்கள். அந்த வகையில் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை உடனுக்குடன் நிரப்பினால்தான் மாணவர்கள் தரமான கல்வியையும் ஒழுக்கத்தையும் பெற இயலும். ஆனால் ஆசிரியர் பணியிடங்களையும் தலைமை ஆசிரியர் பணியிடங்களையும் உடனுக்குடன் நிரப்பாத ஓர் திறனற்ற அரசாக திமுக அரசு விளங்கிக் கொண்டிருக்கிறது. இதன் மூலம் மாணவர்களின் கல்வி தரம் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. திமுக ஆட்சியில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு இன்று வரை பணி நியமன ஆணைகள் வழங்கப்படவில்லை. சென்ற ஆண்டு நவம்பர் 30ஆம் தேதிக்குள் பணி நியமன ஆணைகள் அளிக்கப்படும் என்று அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த பொய்யை நம்பி தனியார் பள்ளிகளில் பணியாற்றிக் கொண்டிருந்த ஆசிரியர்கள் தங்கள் வேலைகளை ராஜினாமா செய்துவிட்டு இதனால் 3 மாதங்களாக வேலை இல்லாமல் இருக்கின்றனர். தேர்வு முடிந்து ஓராண்டு முடிந்துள்ள நிலையில் உத்தேச பட்டியல் வெளியிட்டு 8 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் பணி நியமன ஆணைகள் வழங்காததன் காரணம்தான் என்ன? மாண்புமிகு அம்மா அவர்களின் ஆட்சி காலத்தில் 68,481 ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப உத்தரவிடப்பட்டு 2.25 ஆண்டுகளில் 51,757 ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டன. ஒரே நாளில் 20,920 ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. திமுக ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் ஆகியும் மாண்புமிகு அம்மா அவர்களின் சாதனையில் 10% கூட நிறைவேற்ற முடியவில்லை. திமுக அரசின் நிர்வாக திறமையின்மைக்கு இதைவிட ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தேவையில்லை. இந்த அலட்சிய போக்கின் மூலம் ஆசிரியர்கள் மட்டுமல்லாமல் மாணவர்களின் கல்வியும் கடுமையாக பாதிக்கப்படும். இன்றியமையாத கல்வியில் கூட திமுக அரசு மெத்தன போக்குடன் செயல்படுகிறது. மொத்தத்தில் கல்வித்துறையை திமுக அரசு சீரழித்து தமிழ்நாட்டை இருண்ட காலத்திற்கு அழைத்துச் செல்கிறது. இதுதான் திமுக அரசின் மிகப்பெரிய சாதனையாக இருக்கும்.